ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கனமேக் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, ஓவராலாக 12th பிசிக்ஸ் தான் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் 24. ஸோ ஓவரால் செம்ம டஃப் கொஸ்டின் பேப்பர். ஸோ மார்க் அனாலிசிஸ் படி தான் பார்க்க போகிறோம். மார்க் அலாட்மெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மார்க்குக்கு என்ன மார்க்கு, எது எழுதுனா அரை மார்க், ஆஃப் மார்க், 1 மார்க், 5 மார்க் எழுதுனா ஸ்டெப் மார்க் என்னென்ன, இது என்னென்ன மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் இல்லைனா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்ஸ் டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் எக்ஸாமுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ போடுங்க. நம்ம ஆல்ரெடி கம்புக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் போட்டுட்டோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன், பேப்பர் பர்சன்டேஜ் எல்லாமே. ஸோ எது இந்த பாயிண்ட்ஸு என்னென்ன வேர்டு எழுதுனா 2 மார்க்கு அப்படின்றது எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், டீச்சர் சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு டஃப் அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு என்ன சொல்கிற, ஒரு ஆறுதல் மாதிரி கூட இருக்கும். மார்க் இருக்கிறதுனால ஒரு அலாட்மெண்ட் வழி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு 2 மார்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸில் இந்த ஸ்டெப் எழுதுனாலே ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 24 இந்த வேர்ட்ஸ் இருந்தாலே 2 மார்க்கு. அண்ட் தென் இது பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க்கு இந்த இதில் எழுதியிருக்கணும் கீ பாயிண்ட்டு. ஓகேங்களா? அண்ட் தென் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். இது பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 2 இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் ஓவராலாக அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் மார்க் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம 11க்கும் போட்டுட்டோம் ஃபிசிக்ஸு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்க் அலாட்மெண்ட் படி போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு வச்சாலே இந்த மார்க் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்ட் 2 கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி ஏதாவது 3 பாயிண்ட் எழுதினாலே 3 மார்க்கு. அண்ட் தென் 32 கொஸ்டின் பார்த்துக்கோங்க, டயக்ராம் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இது எழுதினாலே மார்க்கு. அண்ட் தென் 33 பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 4 என்னது, எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா 1 மார்க்கு. அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன்ஸு, அந்த டயக்ராம்ஸ், இந்த வேர்ட்ஸ் எழுதுனா 2 மார்க்கு. அண்ட் தென் அந்த டயக்ராம் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு ஃபைனலாக முடிச்சிட்டிங்கன்னா 2 மார்க்கு. அண்ட் தென் 34B அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. இந்த ஈக்குவேஷன்ஸில் எழுதியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. எண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கணும். ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். இந்த அலாட்மெண்ட் படி தான் உங்களுக்கு பப்ளிக்கில் வரும். ஸோ 35ல் A பார்த்துக்கோங்க என்னென்ன மார்க்கு. டயக்ராமுக்கு 1 மார்க், எக்ஸ்ப்ளனேஷனு, அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு 1 மார்க்கு, ஃபைனலாக எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அண்ட் தென் 35B அதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் பொறுமையாகவே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அண்ட் தென் பார்ட் 4 பார்த்துக்கோங்க. 36ல் A 1 மார்க் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 36ல் B. ஓகேப்பா. அண்ட் தென் பார்ட் 4 37ல் A லாஸ்ட்டு கொஸ்டின் நினைக்கிறேன். ஏதாவது 3 அட்வான்டேஜ் எழுதியிருந்தால் 3 மார்க்கு, ஏதாவது 2 லிமிட்டேஷன் எழுதினா 2 மார்க்கு. அண்ட் தென் 37ல் Bயில் பார்த்தீங்கன்னா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம்ஸ்லாம் போட்டிருந்தால் 1 மார்க்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு எழுதியிருந்தால் போதும். இதில் ஃபைனலாக ஈக்குவேஷன் எழுதுனா 1 மார்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38ல் A டயக்ராம் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனு. அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன்ஸில் எழுதியிருந்தால் மார்க்கு. நான் அப்படியே பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள். அண்ட் தென் 38ல் B அந்த மாடரேட்டரு, கண்ட்ரோல் ராட்ஸு, கூலிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் எழுதியிருந்தால் மார்க். ஓகேப்பா, முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் வரி, டஃப்பாக இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்கமிங்கில் மேக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா எஃபோர்ட் கொடுத்து படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.